திருவண்ணாமலை மாவட்டத்தில் பில்லூர் என்ற கிராமத்தில் அமைந்துள்ள அமிர்தலிங்கேஸ்வரர் திருக்கோயிலை நோக்கி நம்முடைய இன்றைய பயணம். திருவண்ணாமலையிலிருந்து வேலூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் 28 கிலோமீட்டர் பயணம் செய்தால் இந்த பில்லூர் என்ற கிராமத்தை நாம் அடைய முடியும். இந்த திருக்கோயிலில் உள்ள சிவபெருமானின் லிங்க திருமேனிக்கு இந்த கோயிலின் குடமுழுக்கின் போது புனித நீரால் அபிஷேகம் செய்யும் போது சிவபெருமானின் சிரசு பகுதியிலிருந்து புல் ஒன்று வெளிப்பட்டு ஊர்ந்து சென்றதால் இந்த ஊருக்கு புல்லூர் என்ற பெயர் வந்தது. இப்பொழுது இந்த பகுதியை மக்கள் பில்லூர் என்று அழைக்கின்றனர். கோயில் எங்கிருக்கிறது என்று வைக்கப்பட்டுள்ள வழிகாட்டும் பலகையில் இந்த திருக்கோயிலை பற்றிய சிறப்பு எழுதி வைக்கப்பட்டுள்ளது. கோயிலின் முன்பக்க நுழைவாயிலை நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம். இந்த திருக்கோயில் ஒரே ஒரு திருச்சுற்றை கொண்ட ஒரு பழமையான கோயிலாகும். கோயிலின் முன் மண்டபத்தில் நாம் உள்ளே நுழைந்தவுடன் நடராஜ பெருமான் சிவகாமி அம்மையுடன் காட்சி தரும் அழகிய திருவுருவத்தை நாம் தரிசனம் செய்ய முடியும். முன்மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள நால்வர்களின் சிலைகள் அருகிலேயே பைரவரின் நின்றகோல தரிசனத்தை இங்கே தரிசிக்கிறோம். பாணியின் அழகிய திருவுருவம். கருவறையில் அழகாக அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் அமிர்த லிங்கேஸ்வரரின் அழகிய லிங்க திருமேனியை தான் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம். இப்பொழுது நாம் தரிசிக்கும் எந்த சிவபெருமானின் லிங்க திருமேனிக்கு குடமுழுக்கின் போது புனித நீரால் நன்னீராட்டு செய்த பொழுது இறைவனின் திருமுடி மீது புல் வெளிப்பட்டு ஊர்ந்து சென்றமையால் இந்த ஊருக்கு புல்லூர் என்று பெயர் வந்தது. இப்பொழுது அந்த பெயர் மருவி பில்லூர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த திருக்கோயில் ஒரே ஒரு திருச்சுற்றை கொண்ட ஒரு சிறிய கோயிலாகும். வெளிப்பிரகாரத்தில் விநாயகருக்கு என்று அமைக்கப்பட்டுள்ள தனி சன்னதியில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் விநாயகப் பெருமான். கருவறையை சுற்றியுள்ள சுவர் கோஷ்டம் என்று அழைக்கப்படுகிறது. கோஷ்டத்தில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் மகாவிஷ்ணுவின் அழகிய சிறிய உருவத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம். முருகப்பெருமான் வள்ளி தெய்வசேனையுடன் நின்ற கோலத்தில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் தனி சன்னதி.
அழகிய திருவுருவத்தை தான் நாம் இங்கே இப்பொழுது தரிசனம் செய்கிறோம். தட்சிணாமூர்த்தியின் திருவுருவம். தனி சன்னதியில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் சண்டிகேஸ்வரர் பெருமான். நின்ற கோலத்தில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் துர்க்கை அம்மன். நிறுத்த விநாயகர் என்ற திருநாமத்துடன் வழிபடப்படும் விநாயகப் பெருமானின் திருமேனி. அம்பிகை அபிராமி சன்னதியின் முன் அமைக்கப்பட்டுள்ள நந்தியம்பெருமான். அம்பிகைக்கென்று அமைக்கப்பட்டுள்ள தனி சன்னதியில் அம்பிகை அபிராமி தேவியை நாம் இப்பொழுது தரிசனம் செய்ய இருக்கிறோம். இந்த திருக்கோயிலின் இறைவி அபிராமி என்ற திருநாமத்துடன் வழிபடப்படுகிறார். நவக்கிரகங்களுக்கு என்று அமைக்கப்பட்டுள்ள தனி சன்னதியில் நின்ற கோலத்தில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் நவக்கிரகங்களை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம். சுவாமி சன்னதியின் எதிரே அமைக்கப்பட்டுள்ள நந்தியம்பெருமானை தான் இங்கே தரிசிக்கிறோம். நந்தியம்பெருமானுக்கு எதிரே கற்களால் அமைக்கப்பட்டுள்ள ஜன்னலின் துளை வழியாக கருவறையில் உள்ள சிவபெருமானை நாம் தரிசனம் செய்ய முடியும். நாங்கள் பெற்ற ஆனந்தமயமான எண்ணத்தை நீங்களும் கண்டு அனுபவித்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் அடியார்கள் அனைவரும் அம்பிகை அபிராமி மற்றும் இறைவன் அமிர்தலிங்கேஸ்வரர் அருளை பெற்று நீண்ட ஆயுளும் நிறைவான செல்வமும் பெற்று உடல் மன ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் தங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். சிவாய நமக.